ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் அன்னபாரதி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன வளம் இல்லை இது திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொன்னார் முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த அளவுக்கு நம்மளுடைய தாய் திருநாட்டில் எல்லா வளங்களும், அதாவது மலையாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், பாலை நிலமாக இருக்கட்டும், எல்லாமே பூத்து குலுங்குச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அல்ல குவாரிகளாக காட்சியளிக்கின்றன. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அல்ல அமில கழிவுகளாக காட்சியளிக்கின்றன. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அல்ல தொழிற்சாலைகளாக காட்சியளிக்கின்றன. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அல்ல பிளாட்டுகளாக காட்சியளிக்கின்றன. மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை அல்ல லாரிகளாக காட்சியளிக்கின்றன. இதுதான் நம்மளுடைய கண்களுக்கு தென்படுது. எப்போ இந்த நிலைமை மாறும்? எப்போ நம்ம திரும்பவும் இயற்கைக்கு திரும்புவோம்? இயற்கையை நம்ம அழிச்சா மீண்டும் இயற்கை நமக்கு தண்டனை கொடுக்குங்கிறத மட்டும் மறந்துட